வணக்கம், நான் ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி வருமான வரி கணக்கிடுவது, அந்த வருமான வரி கணக்கிட்டதை எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. வருமான வரின்னு சொல்லிட்டாலே நிறையா குழப்பமான ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்குது. அதனால் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய ஆடிட்டரை நீங்கள் ஆலோசிக்கலாம். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னால் நம்ம கேபிட்டல் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடுற வீடியோ அப்டேட் உங்களுக்கு வரும். முதல்ல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி வருமான வரி தாக்கல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, எந்தெந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நீங்கள் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதலீடு பண்ணியிருந்தா, அது லாங் டேர்மாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், அது முதலீடு தான். நம்பர் 2, நீங்கள் ஈக்விட்டியில், அதாவது பங்குகளில் முதலீடு பண்ணியிருந்தா, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று லாங் டேர்ம். ஈக்விட்டியை பொறுத்த மட்டும் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொன்னாலே 1 வருடத்துக்கு உள், லாங் டேர்ம் அப்படின்னு சொன்னால் 1 வருடத்திற்கு மேல். இதில் லாங் டேர்ம் ஈக்விட்டியில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தா அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட்டோ லாஸோ செய்திருந்தால், அதாவது 1 வருடத்திற்கு உள் பண்ணியிருந்தால், அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அல்லது ட்ரேடிங்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். இது எதை பொறுத்துனா, உங்களை நீங்கள் எப்படி வரையறுக்கிறீங்க அப்படின்னு பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் உங்களை இன்வெஸ்டர் அப்படின்னு வருமான வரி தாக்கல் பண்ணும்போது குறிப்பிட்டீங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் உங்களை ஒரு ட்ரேடர் அப்படின்னு வரையறுத்தீங்கன்னா வருமான வரி தாக்கல் பண்ணும்போது இது ட்ரேடிங் இன்கமாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்போது நம்ம பேசுகிற கேஸில் நம்ம இன்வெஸ்டர் அப்படின்னு வரையறுத்துருக்குறோம். அதனால் ஷார்ட் டேர்மில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆக எடுத்துக்கொள்ளப்படும். ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. கண்டிப்பாக அது ட்ரேடிங்காக தான் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து வருமான வரித்துறை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்கின்ற ப்ராஃபிட் லாஸை எவ்வாறு பார்க்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் ரெண்டையுமே கேபிட்டல் கெயின் ஆர் கேபிட்டல் லாஸ் அப்படி தான் வருமானத்துறை பார்க்கும். இதில் 2 இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம், இன்னொன்று லாங் டேர்ம். இது ஈக்விட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும், டெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். அட்வான்ஸ் டேக்ஸ் கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்களுக்கு லாஸ் இருந்தால் ட்ரேடிங்கில் எவ்வாறு நீங்கள் 8 வருஷம் அதை கேரி பண்ணலாமோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்த லாஸும் நீங்கள் 8 வருஷம் கேரி பண்ணலாம். என்ன ஐடிஆர் ஃபார்ம் பயன்படுத்தணும்? ITR 2 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான ஃபார்ம். ITR 1 அப்படிங்கிறது சம்பளம் வாங்குகிறவங்களுக்கு வருமான வரி தாக்கல் செய்யலாம். ITR 1 சம்பளம் வாங்குகிறவங்க தாக்கல் பண்ணுறது. சம்பளம் வாங்குகிறவங்க முதலீடு பண்ணியிருந்தால்
அவங்க வந்து ITR 2 பயன்படுத்தி வருமான வரி தாக்கல் செய்யணும். முக்கியமான விஷயம், இந்த வருஷம் புது ரூல் போட்டிருக்காங்க. டிவிடெண்ட் வந்ததுனால் அது எல்லாம் உங்களுடைய மொத்த வருமானத்தில் சேர்க்கப்படும். இதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாது, உங்களுடைய வருமானத்தில் சேர்க்கப்படும். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டில் இந்த டேர்ன் ஓவருங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இதை பொறுத்து தான் நீங்கள் வருமான வரி எவ்வளோ செலுத்தன்னு பார்ப்பாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டில் டேர்ன் ஓவர் முக்கியம் கிடையாது. கேபிட்டல் கெயின் ஆர் கேபிட்டல் லாஸ் தான் முக்கியம். இப்போது நமக்கு நல்லா தெரியும், 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும். ஒன்று டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னொன்று ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா பெரிய நிறுவனங்களுக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ கடன் கொடுக்க வேண்டியது தான் இவங்களுடைய வேலை. ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்னால் நேரடியாக சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த மட்டும் ரிஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ரிஸ்க். அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனி திவாலானால் மட்டும்தான் அந்த ரிஸ்க். ஈக்விட்டியை பொறுத்த மட்டில் ரிஸ்க் அப்படின்னு பார்த்திங்கனாலே மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து, மார்க்கெட்டில் ஏற்படுகின்ற ஏற்ற இறக்கங்கள் பொறுத்து உங்களுடைய லாப நஷ்டம் இருக்கும். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லிக்விட் ஃபண்டாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்ம் லிக்விட் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை எனி டெட் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை கில்ட் ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வரும். ஈக்விட்டியை பொறுத்த மட்டில் ஏதாவது பங்குகள் வாங்கினால் அல்லது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணால் அது ஈக்விட்டி செக்மெண்ட்டில் வரும். டெட்டை பொறுத்த மட்டும் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டாலே 3 வருடத்திற்கு கீழ் இருந்தால் அது ஷார்ட் டேர்ம், 3 வருடத்துக்கு மேல் இருந்தால் டெட்டை பொறுத்த மட்டும் அது லாங் டேர்ம். ஆனால் ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்கு வந்துவிட்டால் 1 வருடத்திற்கு கீழ் இருந்தால் அது ஷார்ட் டேர்ம், 1 வருடத்துக்கு மேல் இருந்தால் ஈக்விட்டியை பொறுத்த மட்டில் அது லாங் டேர்ம். இப்போ நமக்கு நல்லா தெரியும் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னு. இதற்கு தனித்தனியாக எப்படி வருமான வரி கணக்கிடணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கலாம். இதில் ஷார்ட் டேர்ம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 3 வருடத்திற்கு கீழே இருந்தால் அது ஷார்ட் டேர்ம். இப்போ டெட்டில் 3 வருடத்திற்கு உள் நீங்கள் லாபம் பார்த்துருக்கீங்க, அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ப்ராஃபிட் அப்படியே உங்கள் வருமானத்தில் சேர்க்கப்படும். இப்போது நீங்கள் லாங் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணதாக எடுத்துப்போம். இதுக்கு எப்படி வருமான வரி கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வழிமுறைகள் இருக்குது. வழிமுறை 1 என்னென்னா, நேரடியாக 10% நீங்கள் வருமான வரி செலுத்துகிறோம். வழிமுறை 2, நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ வந்ததோ அதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கழித்து விட்டு மீதம் வர்ற தொகைக்கு நீங்கள் 20% வருமான வரி செலுத்தணும். இந்த இண்டெக்ஸேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கீங்க. இதை 5 வருடங்கள் வைத்திருக்கீங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே 3 வருடங்களுக்கு மேல் வைத்திருந்தால் அது லாங் டேர்மாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ நம்ம 5 வருஷம் வச்சுருக்கோம், அதனால் இது கண்டிப்பாக லாங் டேர்ம் தான். ஒரு உதாரணத்துக்கு இந்த லாங் டேர்ம், அதாவது 5 வருடங்களில் நீங்கள் ஒரு
10,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டுங்களா? இப்போது 5 வருடங்களில் உங்களுடைய 2 லட்சம் ரூபா எவ்வளவு பணவீக்கம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதற்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். பணவீக்கம் அப்ளை பண்ணி உங்களுடைய பண மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் பணவீக்கம் அடிப்படையில் 5 வருடம் கழித்து 2,06,000 ரூபாய் அப்படின்னா இந்த 6,000 ரூபாய் உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். நீங்கள் பண்ண ப்ராஃபிட் எவ்வளவு? 10,000. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எவ்வளவு? 6,000. ஆக மீதமுள்ள 4,000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வருமான வரி செலுத்தணும். எவ்வளோங்க? 20%. கிட்டத்தட்ட 800 ரூபாய் வரும். இதை நீங்கள் வழிமுறை 1 பயன்படுத்திங்கன்னா நேரடியாக 10% வருமான வரி செலுத்தணும். அதாவது 10,000ல் 10% 1,000 ரூபாய் செலுத்தணும். வழிமுறை 2ல் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் செலுத்தினா போதும். உங்களுடைய முதலீட்டுக்கு நீங்கள் வழிமுறை 1 வழிமுறை 2 போட்டு பாருங்கள். எதில் உங்களுக்கு குறைவான வருமான வரி வருதோ அதை நீங்கள் செலுத்துங்க. அடுத்து ஈக்விட்டி செக்மெண்ட். ஈக்விட்டி செக்மெண்ட் ரொம்ப சிம்பிள் மெத்தட், டெட் மாதிரி கிடையாது. ஈக்விட்டி செக்மெண்ட்டில் ஷார்ட் டேர்மில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தால், அதாவது ஒரு பங்கை வாங்கி விற்கிறீங்க 1 வருடத்திற்கு உள், அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 15% வருமான வரி செலுத்தணும். அந்த பங்கை நீங்கள் 1 வருடத்திற்கு மேல் வைத்திருந்தால் அது லாங் டேர்மாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 1 லட்சத்துக்கு மேல் உள்ள ப்ராஃபிட்டுக்கு மட்டும் 10% வருமான வரி செலுத்தினால் போதும். 1 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நீங்கள் வருமான வரி செலுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வேளை நீங்கள் 2 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது லாங் டேர்மில் முதல் 1 லட்சத்துக்கு வருமான வரி கிடையாது. மீதமுள்ள 1 லட்சத்துக்கு நீங்கள் 10% வருமான வரி செலுத்தணும். அதாவது 10,000 ரூபாய் நீங்கள் வருமான வரி செலுத்தினால் போதும். நீங்கள் ஒரு வேளை லாஸ் பண்ணியிருந்தால், அது டெட்டாக இருக்கட்டும், ஈக்விட்டியாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், லாங் டேர்மாக இருக்கட்டும், 8 வருடங்களுக்கு உங்களால் இந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது டெட்னா என்ன, ஈக்விட்டினா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்ன, லாங் டேர்ம்னா என்ன, டெட்டுக்கு எப்படி வருமான வரி கணக்கிடணும், ஈக்விட்டிக்கு எப்படி வருமான வரி கணக்கிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரீட்வீட் பண்ணுங்கள். நம்ம கேபிட்டல் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோ அப்டேட் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு அருமையான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.